ஹாய் கைஸ், 10 நிமிஷத்துல இப்படி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்க. திரும்ப திரும்ப செய்வீங்க. இன்னைக்கு நம்ம கம்பு புட்டு மாவு செய்ய போறோம். நான் ரெடிமேட் மாவு வாங்கியிருக்கேன். அதாவது புட்டு மாவுன்னே கடையில கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்காது, கம்பை உடைச்ச மாதிரி இருக்கும். அதே கம்பு மாவுன்னு வாங்கினீங்கன்னா தொட்டு பார்க்கவே ரொம்பவும் நைஸா இருக்கும். அது வந்து ரொட்டி செய்ய தான் யூஸ் ஆகும். இது வேற அது வேற. இப்போ ஒரு பவுல்ல நான் கம்பு புட்டு மாவு வந்து 3 கப் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை அளவு தான். இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து இதை நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி அந்த மாதிரிலாம் டைட்டாக பிசையக்கூடாது. மாவு பார்க்க இப்படி தூள் தூளாக தான் தெரியணும். ஆனால் லைட்டாக ஈரம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் நல்லா நமக்கு ஈரம் ஆன மாதிரி தெரியும். கட்டி விழாமல் உடச்சி விட்டுக்கிட்டே பிசைஞ்சிட்டு இருங்க. தண்ணி நல்லா ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து பிடிச்சி பாருங்கள். அப்போ வந்து மாவு வந்து ஜஸ்ட் அந்த ஈரப்பதத்தோடு பிடிக்க முடியுதான். அப்படி இருந்தால் நமக்கு ஓகே. இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்குள்ளே பக்கத்தில் இட்லி குண்டால தண்ணி கீழே வச்சு தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்மளுடைய அந்த துணியை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாவு இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு மூடி வச்சோம்னா ஜஸ்ட் 10 நிமிஷம் போகுது இது வேகிறதுக்கு. வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுதான் வெந்ததுன்னு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு அது எப்படின்னு பார்க்க தெரியல, ஜஸ்ட் 10 நிமிஷம் போதும். ஆனால் 10 நிமிஷத்துக்கு உள்ளேயே சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணி இந்த புட்டு மாவில் சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸுங்கையும் ஆப்ஷனல் தான். இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இப்போ ஒரு கப் தேங்காய் எடுத்து அதே பேனில் போட்டுட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதையும் புட்டில் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஏலக்காய் எடுத்து நசுக்கி இதில் போட்டுக்கலாம் வாசனைக்காக. நம்ம புட்டு மாவு வளர்ந்தோம் பார்த்தீங்களா, அதிலே 1 கப் சுகர் தான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா அதாவது 3 கப்புக்கு 1.5 கப் சுகர் போட்டாலே அதுவே போதும். ஸ்வீட் தேவையான அளவு இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைன்றவங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பாங்க. எங்கள் வீட்டில் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க எல்லாரும். ஹம்பிள் ரெக்வஸ்ட், இது செய்ய 10 மினிட்ஸ் தான் ஆகும். இதை ட்ரை பண்ணிவிட்டு தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.